உணவக ஊழியருடன் இன்ஸ்டாகிராமில் மலர்ந்த காதல். 6 மாதங்களாக லிவ்-இன் உறவில் இருந்து வந்த காதல் ஜோடி. காதலர்களுக்குள் திடீரென ஏற்பட்ட பயங்கர வாக்குவாதம். காதலன் தனது போன் நம்பரை பிளாக் செய்ததால் பத்திரகாளியாக மாறிய இளம்பெண். நடந்தது என்ன? விடிஞ்சும் விடியாமலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இளம்பெண் ஒருத்தங்க பதற்றத்தோட போயிருக்காங்க. அவங்க கையில ரத்தம் படிஞ்ச கத்தியை பார்த்த காவலர்கள் என்னம்மா ஆச்சு, கையில என்ன கத்தின்னு விசாரிச்சிருக்காங்க. அப்போ சார், நான் லவ் பண்ற பையனை கொன்னுட்டேன்னு சாதாரணமா சொல்லி அதிர வச்சிருக்காங்க அந்த இளம்பெண். சத்தீஸ்கர் மாநிலம் பிலாஸ்பூரை சேர்ந்த 25 வயதான பிரசாத் அதே ஏரியாவில் உள்ள ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அவருக்கும் பக்கத்து கிராமத்தை சேர்ந்த ரோஷினிங்கிற பெண்ணுக்கும் இடையில இன்ஸ்டாகிராம் மூலமா பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அந்த பழக்கம் நாளடைவுல காதலாகவும் மாறி இருக்கு. 2 பேரும் வெவ்வேறு இடங்கள்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் தங்களோட லவ்ல ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. பிரசாத் லீவுக்கு வரும்போதெல்லாம் அவரோட வீட்டுக்கு கூட போகாம ரோஷினி வீட்டுல தான் தங்கி இருந்திருக்கார். கடந்த சில மாசமா 2 பேரும் லிவின்ல வாழ்ந்ததாக சொல்லப்படுது. சீக்கிரமே லவ் விஷயத்தை 2 பேரோட வீட்லயும் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற ஐடியாவில தான் 2 பேருமே இருந்திருக்காங்க. ஆனா பிரசாதோட வீட்டுல இவங்க காதலை ஏற்க மறுத்திருக்காங்க. அதனால பிரசாத் கல்யாணத்துக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லியே காலம் தாழ்த்திட்டு வந்ததா சொல்லப்படுது. ஆனா ரோஷினி, எங்க வீட்டுல ரொம்ப நெருக்குறாங்க, இதுக்கு மேல என்னால சமாளிக்க முடியாது, உடனே நாம கல்யாணம் பண்ணி ஆகணும்னு சொல்லி பிரசாத்தை வற்புறுத்தினதா சொல்லப்படுது. ஒரு கட்டத்துல ரோஷினி கூட பேசுறதையும் ஸ்டாப் பண்ணி இருக்காரு பிரசாத். ஏன் இப்படி மாறிட்ட, என்னாச்சுன்னு ரோஷினி கேட்டப்போ, எனக்கு உன்னை பிடிக்கல, நாம லவ்வ பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லி இருக்காரு பிரசாத். இத கேட்ட ரோஷினிக்கு கண்ணுல இருந்து கண்ணீர் சாரையா கொட்டி இருக்கு. என்னால லவ்வ விட முடியாது, நீ இல்லாம இருக்க முடியாதுன்னு எவ்வளவோ போராடி இருக்காங்க. ஆனா கலட்டி விட்டணுங்கிற முடிவை பிரசாத் மாத்திக்கவே இல்லை. காதலை முறிச்சே ஆகணும்னு தீர்மானம் பண்ண பிரசாத் ரோஷினி கூட பண்ண சாட், 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணி இருக்கா. எதுக்கு போட்டோஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ண, அதையெல்லாம் உடனே திரும்ப அனுப்புன்னு ரோஷினி பிரசாத் கிட்ட போன்ல கேட்டு சண்டை போட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல பிரசாத் கிட்ட போன்ல பேசிட்டு இருந்த போதே, பிரேக்கப் எல்லாம் வேண்டாம், நாம சீக்கிரம் கல்யாணம் பண்ணிப்போம், நான் இப்பவே உங்க வீட்டுக்கு வர்றேன்னு ரோஷினி சொல்லி இருக்காங்க. நீ உங்க வீட்டிலேயே இருன்னு சொல்லி அவங்கள வாய்க்கு வந்தபடி பேசி திட்டி இருக்காரு பிரசாத். அதோட அவங்க போன் நம்பரையும் பிளாக் பண்ணி இருக்காரு. இவன் தான் நம்ம வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருந்த ரோஷினிக்கு பிரசாத் அப்படி பேசினதும் போன் நம்பரை பிளாக் பண்ணதும் உச்சக்கட்ட கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு. அந்த கோபத்தோட கையில கத்தியோட பிரசாதோட வீட்டுக்கு கிளம்பி போன ரோஷினி அங்க இருந்த பிரசாத கத்தியால மார்பு பகுதியில கண்மூடித்தனமா குத்தி இருக்காங்க. அதுல அவருக்கு அதிகப்படியான ரத்தம் வெளியேறி சம்பவ இடத்திலேயே துடிதுடிச்சு உயிரிழந்துட்டார். அதுக்கப்புறம் கோபத்துல காதலனை கொன்னுட்டோமேன்னு நினைச்சு பயந்த ரோஷினி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நடந்ததை சொல்லி போலீஸ் கிட்ட சரண் அடைஞ்சிருக்காங்க. அடுத்து சம்பவ இடத்துக்கு போன காவலர்கள் வீட்டுல இருந்த பிரசாதோட சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சாங்க. விசாரணையில ரோஷினி சொன்னதெல்லாம் உண்மைன்னு நிரூபணமானதால போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு மேல 2 பேரும் உருகி காதலிச்சுட்டு வந்ததா சொல்லப்படுது. ஆனா இவ்வளவு உயிருக்கு உயிரா காதலிச்சும் ஒரு நொடி ஆத்திரத்தால இப்ப 2 பேரோட வாழ்க்கையும் பாழாக இருக்கு.